வணக்கம், நான் உங்கள் பொன்மொழி. உங்களுக்காக புதிய தகவலுடன் இன்று தேர்தல் களம் 2026 உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. சில வாரங்களுக்கு முன்னாடி நம்மோட உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஒரு கருத்தை ஒன்று வெளியிட்டிருக்காரு. என்ன கருத்து அப்படின்னு பார்த்தோம்னா, மக்கள் வாக்களிப்பதை உறுதி செய்யக்கூடிய கட்டாய வழிமுறைகள் தேவை, ஆனால் அந்த வழிமுறை தண்டனைக்குரிய விஷயமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருத்தை சொல்லியிருக்காரு. இப்படி ஒரு கருத்து இந்த நேரத்தில் சொல்ல வேண்டிய கட்டாயம் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு தேர்தலையும் வாக்காளர்களோட வாக்களிக்கும் சதவீதம், வாக்கு பதிவு எத்தனை சதவீதம் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, அதிகபட்சமா 70-75% தாண்டறது கிடையாது. ஒரு சில இடங்கள்ல தோராயமா 81% வரைக்கும் போகுது. ஆனா இந்த இடைவெளி ஒரு நல்ல பிரதிநிதியை தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்பை நமக்கு மட்டுப்படுத்துதோ அப்படின்ற ஒரு சந்தேகம் இயல்பாவே எழுது. வாக்களிப்பது கடமையா கட்டாயமா விரிவா நாம பார்க்கலாம். வாக்களிப்பது கடமையா கட்டாயமா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பார்த்தோம்னா, கடமை அப்படின்னு சொல்லணும்னா அந்த கடமை தவறும் போது இதுல வாக்காளர்களுக்கு ஏதாவது தண்டனை இருக்கா, யாரெல்லாம் வாக்குப்பதிவுல ஈடுபடலையோ அவங்களுக்கு ஏதாவது தண்டனை இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா நிச்சயமா இல்ல. அதே சமயம் இது கட்டாயமா அப்படின்னு பார்த்தோம்னா, கட்டாயம் அப்படின்னு சொன்னா அந்த கட்டாயத்தை மீறும் போது நிச்சயமா தண்டனை உண்டு. தண்டனை கொடுத்து வாக்காளர்களை வாக்குப்பதிவுக்கு கொண்டு வரணுமா? அவ்வளவு மோசமான சூழல் தான் நம்ம இங்க இருந்துட்டு இருக்கோமா? வாக்கு அளிக்காதவங்க ஏன் வாக்களிக்க வர மறுக்கிறாங்க? அதுக்கு ஏன்னா பிரத்யேக காரணங்கள் இருக்கா? அதை நாம தெளிவா நம்ம பார்ப்போம். தேர்தல் ஆணையம் மக்களுக்கு கொடுக்க வேண்டிய நம்பிக்கை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒவ்வொரு வாக்காளரும் தாம் செலுத்தும் வாக்குக்கு முக்கியத்துவம் இருக்கின்ற நம்பிக்கையை வாக்காளர்களுக்கு கொடுக்கணும். அப்படி இந்த தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்கா, இல்ல இந்த தேர்தல் முறை அந்த வாக்காளர்களுக்கு அப்படி ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, இது ஒரு $1 மில்லியன் கொஸ்டின். நான் ஒரு வாக்கு செலுத்துறேன், என் தொகுதியில ஒரு பிரதிநிதியை நான் தேர்ந்தெடுக்கிறேன், ஒரு வாக்கு செலுத்துறேன், அந்த பிரதிநிதி தோல்வி அடைகிறாரு. அது இயல்புதான். வெற்றி அடையும் வாய்ப்பு இருக்கு, தோல்வி அடையும் வாய்ப்பு இருக்கு. ஆனா பதிவான வாக்குகள்ல 30% எடுத்த ஒரு வேட்பாளர் வெற்றி பெறாரு. அது எப்படி சாத்தியமாகும் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஃபர்ஸ்ட் பாஸ்ட் தி போஸ்ட் மெத்தட்ல நிச்சயமா சாத்தியமாகும். ஆனா இங்க இன்னொரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த வேட்பாளர் எனக்கு வேண்டான்னு அவருக்கு எதிராக கிட்டத்தட்ட 70% வாக்காளர்கள் வாக்களிச்சிருக்காங்க. அப்போ அந்த 70% வாக்காளர்களோட வாக்குக்கு இங்க முக்கியத்துவம் இல்ல இல்லையா? இதை நம்ம தேர்தல் ஆணையம் ஒழுங்க உறுதிப்படுத்தும் பொழுதுதான் 100% வாக்காளர்கள் உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நம்பர் 1 பாயிண்ட். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நோட்டா. இந்த நோட்டாவுக்கு ஏதாவது அதிகாரம் இருக்கா, இல்ல நோட்டாவை ஏதாவது அங்கீகரிக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா நிச்சயமா இல்ல. அதாவது நான் ஓட்டு போடாம இருக்கிறதும் நோட்டா ஓட்டு போறதும் கிட்டத்தட்ட ஒண்ணு. அப்படி இருக்கும்போது நான் ஏன் அதை செய்யணும் அப்படின்ற ஒரு சூழல் இருக்கு. நோட்டாவுக்கு அதிகாரம்னா எப்படி இந்த அதிகாரம் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, உதாரணத்துக்கு ஒரு தொகுதியில எந்த வேட்பாளரிடம் நோட்டா அதிகபட்ச வாக்குகள் பெற்று இருக்கு அப்படின்னு சொன்னா, இப்ப இருக்கிற நடைமுறைப்படி பார்த்தோம்னா அதற்கு அடுத்து எந்த வேட்பாளர் வாக்குகள் வாங்கி இருக்காரோ அவர் தான் வெற்றி அறிவிச்சிருவாங்க. இந்த மெத்தட்ல பாத்தீங்கன்னா அப்ப நோட்டாவுக்கு என்ன மரியாதை இருக்கு, நோட்டாவுக்கான அங்கீகாரம் என்ன? அது ஒரு கேள்விக்குறியாகுது இல்லையா? ஆனா இப்படி ஒரு சூழல் உருவாச்சு அப்படின்னு சொன்னா, இந்த சூழல்ல ஒட்டுமொத்தமா அந்த எலெக்ஷனையே ரத்து செய்து அந்த தொகுதியில திரும்பவும் எலெக்ஷனை கொண்டு வரணும். அப்படி கொண்டு வரும்போது அந்த நோட்டாவை எதிர்த்து யாரெல்லாம் தோல்வி அடைஞ்சாங்களோ அவங்க அந்த எலெக்ஷன்ல அடுத்த எலெக்ஷன்ல நிக்கவே கூடாது அப்படின்ற ஒரு விதி வகுக்கப்படணும். அப்படி வகுக்கப்பட்டதுன்னா வாக்காளர்கள் ஒரு நல்ல தலைவரை தேர்ந்தெடுக்க முயற்சி செய்வாங்க. அதை விட முக்கியம், கட்சிகள் நல்ல வேட்பாளர் அங்க கொண்டு நிறுத்தணும்ன்றதுக்கான குறைந்தபட்ச முயற்சியாவது எடுக்க வாய்ப்பு இருக்கு. அடுத்து ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் மெத்தட். இந்த மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு கட்சி 8% 10% வாக்குகள் வாங்குறாங்க தமிழ்நாடு முழுக்க அப்படின்னு பார்த்தோம்னா நிச்சயமா அவங்க ஒரு எம்எல்ஏ கூட வரதுக்கான வாய்ப்புகள் இல்ல. ஆனா அதே இந்த ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் மெத்தட், இந்த மெத்தட்ல இந்த எலெக்ஷன் அவங்க கண்டெஸ்ட் பண்ணாங்கன்னா எந்த ஒரு கட்சியும் இன்னொரு கட்சியோட கூட்டணி வைக்க வேண்டிய அவசியம் இல்ல. அதை தாண்டி இந்த 10% எடுத்த அந்த கட்சிக்கு ஒட்டு மொத்தமான ரெப்ரசன்டேஷன்ல இருந்து 10% பிரதிநிதித்துவம் கிடைக்கும். அதாவது 234 தொகுதியில அந்த கட்சிக்கு 23 எம்எல்ஏஸ் கிடைப்பாங்க. அடுத்தது ஒரு 30% ஒரு கட்சி எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட அந்த கட்சிக்கு 70 எம்எல்ஏக்கள் மட்டும் தான் கிடைப்பாங்க. ஆனா இன்னைக்கு உள்ள சூழல்ல 30-35% வாக்கு எடுத்தாவே ஆட்சி அமைச்சிட முடியுன்ற ஒரு சூழல் இருக்கு. ஆனா இந்த ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் மெத்தட்ல பாத்தீங்கன்னா எத்தனை சதவீதம் வாக்குகள் எடுக்கிறாங்களோ அத்தனை சதவீதம் தான் அவங்களோட பிரதிநிதித்துவம் சட்டப்பேரவையில இருக்கும். இந்த சூழல் உருவானா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, எந்த ஒரு கட்சியும் கூட்டணி அமைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே சமயம் ஒவ்வொரு கட்சியும் போட்டி போட்டுக்கிட்டு மக்களுக்கு நல்லது செய்தா மட்டும்தான் அடுத்த முறை நம்ம கூடுதல் சதவீதம் வாக்கு சதவீதம் நம்ம வாங்க முடியும்ன்ற சூழல் உருவாகும். இந்த சூழல் ஒரு ஆரோக்கியமான அரசியலை தாண்டி ஆரோக்கியமான வளர்ச்சியை உருவாக்குறதுக்கான வாய்ப்புகளுக்கு அதிகம். ஒரு கட்சி அவரோட பிரதிநிதிகள் சரியா செயல்படல அப்படின்னு சொன்னா அது அந்த தொகுதியில மட்டும் இல்ல, அதோட பிரதிபலிப்பு மற்ற சில தொகுதிகளில் ஏற்படும். அப்போ ஒவ்வொரு தொகுதிகளிலும் நல்ல வேட்பாளர்கள் உள்ள வரத்துக்கோ இல்லாட்டி இருக்கிற வேட்பாளர் நல்லபடியா செயல்படுறதுக்கான வாய்ப்புகளும் இந்த மெத்தட்
மெத்தட்ல அதிகமா இருக்கு. இதுல சில நிறைகுறைகள் இருக்கதான் செய்யுது, இல்லன்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இல்ல. ஆனா அதை நோக்கி நாம ஏன் பயணப்படக்கூடாது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. குறைந்தபட்சம் இதை லோக்கல் பாடி எலெக்ஷன்லயாவது செயல்படுத்தினா வாக்கு சதவீதம் கூடுறதுக்கான வாய்ப்புகள் இன்னும் அதிகம். இதுவரைக்கும் நாம பார்த்த இந்த 3 மெத்தடையும் தேர்தல் ஆணையம் சீர்தூக்கி பார்த்து அதை செயல்படுத்துறதுக்கான வழிமுறைகளை யோசிச்சாலோ இல்லாட்டி இதுக்கான வாய்ப்புகள் இருந்தாலோ ஒவ்வொரு வாக்காளரும் தன்னோட வாக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததுன்ற எண்ணம் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த சூழல் 100% வாக்காளர்களை வாக்குச்சாவடி கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதே சமயம் நல்லதொரு ஆட்சியும் நல்லதொரு மக்கள் பிரதிநிதிகளும் உருவாக மிகப்பெரிய வழிவகுக்க இது வாய்ப்பாக அமையும். இந்த தேர்தல் திருவிழாவில் வாக்களிப்பது நமது ஜனநாயக கடமை. அதே சமயம் நமது வாக்குகளுக்கு முக்கியத்துவம் பெற முயற்சிப்பது நமது ஜனநாயக உரிமை. போதுமான தகவல்களை அறிந்து கொண்டோம் என்ற நம்பிக்கையில் விடைபெறுகின்றேன். நன்றி நண்பர்களே.